எங்கள் கிராமம் ரெண்டும் பக்கத்து பக்கத்து ஊர். நான் பிறந்ததும் பாரதி ராஜா பிறந்ததும். நான் பண்ணைப்புறம், அவர் அல்லிநகரம். பண்ணைப்புறம் கிராமத்தில் நாங்கள் ஊர் ஊராக கம்யூனிஸ்ட் பார்ட்டி கச்சேரியில் அண்ணனுடன் பங்கு பெற்றுவிட்டு நாங்கள் தங்கியிருக்கின்ற நேரத்தில் பாஸ்கரும் நானும் அப்படி டீ சாப்பிட்டு வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்டு கடைக்கு போகிறது வழக்கம். அப்படி போகும்பொழுது ஒரு பஸ்ஸிலிருந்து அந்த கிராமத்தில் ஒரு புதிய நபர் ஒரு என்ட்ரி கொடுக்குது. சினிமா பாஷையில் சொன்னால் என்ட்ரி கொடுக்குது. என்ட்ரி கொடுத்தா இது யாரா நம்ம ஊருக்குள்ளே பேண்ட்டு போட்டு இன்ஷர்ட் பண்ணி வர்றவன் அப்படின்னு பாஸ்கர் எங்கிட்ட சொல்கிறாரு. நானும் பார்க்குறேன். பார்த்தா அது பாரதி ராஜா. அறிமுகம் இல்லாத 2 பேர் சாயங்காலம் பார்த்தா 2 பேரும் யோ என்னையான்னு டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் அங்கே போகிறேன். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் நெருக்கமான நண்பர்களாகி விட்டார்கள். ஸோ இப்படித்தான் எங்களுடைய அறிமுகம் தொடங்கியது. அதிலிருந்து அவருடைய ட்ராமாவுக்கு நான் இசையமைத்தது. சினிமாவிற்கும் நாங்கள் வர வேண்டும் என்று எங்களுக்கு அவருடைய அறை தான் எங்களுக்கு முதல் வாசமாக இருந்தது. அவர் சைடில் சொல்லிட்டாரு. நான் முதல் முறையாக உன்னை எங்கே சந்தித்தேன் ஞாபகம் இருக்கான். முதல் முறையாக உன்னை நான் சந்தித்த இடம். சில விஷயங்கள் மறந்து போயிடுது. அதை தயவுசெய்து நீ முதல் சந்திப்பே மறந்தவன் எப்படிதான் நண்பனாக முடியும்? சரி நான் அவர் நண்பன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே. அப்புறம் என்ன சொல்ல வர? நீ 1000 சொன்னாலும் உலகம் ஏற்றுக்காது. நீ நண்பன் தான் அடித்து எழுதி திருத்தி எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஓகே. இன்னைக்கு இருக்க 4வது ஜெனரேஷன் சொல்லும் நீ நண்பன், மூத்த தலைமுறையும் சொல்லும். அது மாற்றவே முடியாது. நீ நினைச்சா கூட அது வேற. முதல் முறையாக எங்கள் ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பாட்டு கச்சேரி நடக்குது. சின்ன ஊரை பற்றி இப்போ த டெவலப் அரிசி கடை அப்படின்னு சொல்லுவாங்க. புளிய மரத்தடியில் ஒரு சின்ன கச்சேரி. ஒத்த ரூபா தாரே நான் உப்புமை காப்பியும் தாரே, ஓட்டு போடுற பொண்ணே இந்த மாட்டை பார்த்து குத்து. இது பாட்டு. அப்போ மாட்டு சின்ன ஒத்த ரூபா வேணாம், ஓ உப்புமை காப்பியும் வேணாம், ஓட்டு போடுற பொண்ணே ஒன்று நன்னு ஏதோ பாட்டான். ஒரு பொம்பளை பிள்ளை அழகாக பாடிக்கிட்டு இருக்கு மேடையில். நான் தூரத்துலேருந்து பார்த்தவன் இந்த பிள்ளைய பார்த்தாங்க. பக்கத்தில் போகிறேன். போயிருந்தா ஒரு குட்டி பையன் பெட்டியை வாசிட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அதான்